இந்தியா இலங்கை இடையே மோடி விஜயத்தின் போது கையெழுத்தான 10 முக்கிய ஒப்பந்தங்கள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் சமீபத்திய இலங்கை விஜயத்தின் போது 2 நாடுகளும் பல துறைகளில் இருதுறை ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்குடன் முக்கிய ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டன. சில செய்திகள் 7 ஒப்பந்தங்களை கூறினாலும் முழுமையான பட்டியலில் பின்வரும் 10 முக்கிய ஒப்பந்தங்கள் அடங்கும். 1. பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம். இது 5 ஆண்டுகள் செல்லுபடியாகும் பாதுகாப்பு ஒப்பந்தமாகும். இலங்கை இராணுவத்தினருக்கு இந்தியாவில் பயிற்சி அளிக்கும் திட்டம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான தகவல், தொழில்நுட்பங்களை பகிர்வது இதனடிப்படையாகும். 2. திருகோணமலை மையம் உருவாக்கம். இந்தியா, இலங்கை மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் யுஏஇ இணைந்து திருகோணமலையை பிராந்திய எரிசக்தி மையமாக உருவாக்கும் ஒப்பந்தம். இதில் பன்முக எரிபொருள் குழாய் திட்டமும் அடங்கும். 3. மின்பாதைகள் இணைப்பு. இந்தியா மற்றும் இலங்கையின் மின்கம்பிகளை இணைக்கும் ஒப்பந்தம். இதனால் இலங்கை எதிர்காலத்தில் மின்சாரத்தை ஏற்றுமதி செய்யும் வாய்ப்பு பெறும். 4. சோலார் மின் நிலையம் சம்பூர். சம்பூரில் 120 மெகாவாட் அளவிலான சூரிய மின்சக்தி நிலையத்தை நிறுவும் திட்டம் இலங்கையின் பசுமை சக்தி வளர்ச்சிக்கு உதவியாக அமையும். 5. டிஜிட்டல் மாற்ற ஒத்துழைப்பு. இந்தியாவின் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை இலங்கைக்கு பகிரும் ஒப்பந்தம். இது இலங்கையின் டிஜிட்டல் மாற்ற முயற்சிக்கு ஆதரவாகும். 6. மருத்துவம் மற்றும் மருந்து துறை ஒத்துழைப்பு. இரு நாடுகளும் மருத்துவம் மற்றும் மருந்து துறையில் இணைந்து செயல்பட ஒப்பந்தம் செய்துள்ளன. இலங்கையின் மருத்துவ சேவைகள் மற்றும் மருந்துகளுக்கான அணுகலை மேம்படுத்தும் நோக்கம் கொண்டது. 7. கிழக்கு மாகாண அபிவிருத்திக்கான நிதி ஆதரவு. இந்தியா, இலங்கையின் கிழக்கு மாகாண சமூக மற்றும் பொருளாதார அபிவிருத்திக்காக 2.4 பில்லியன் இலங்கை ரூபாய் நிதியுதவி அறிவித்துள்ளது. 8. ஆன்மீக இடங்களுக்கு சூரியக்கூரைகள். இலங்கையில் உள்ள 5000 ஆன்மீக நிறுவனங்களுக்கு சூரிய ஒளிக்கூரைகள் வழங்கும் திட்டம். இது 25 மெகாவாட் பசுமை மின்சாரத்தை உருவாக்கும். இந்த திட்டத்துக்காக இந்தியா 17 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் உதவியாக வழங்கியுள்ளது. 9. கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தங்கள். இலங்கையின் கடன் நெருக்கடிக்கு தீர்வாக இந்தியா கடன் மறுசீரமைப்புக்கான ஒப்பந்தங்களை ஏற்படுத்தியுள்ளது. 10. மரபு மற்றும் ஆன்மீக ஒத்துழைப்பு. திருகோணமலையில் திருக்கோணேசுவரர் கோவில், நுவரேலியாவில் சீதா எலியா கோவில் மற்றும் அனுராதபுரத்தில் புனித நகர திட்ட மேம்பாட்டுக்காக இந்தியா மானிய உதவியை வழங்கியுள்ளது. இந்த ஒப்பந்தங்கள் இந்தியா மற்றும் இலங்கை இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்துகின்றன. பாதுகாப்பு, எரிசக்தி, டிஜிட்டல் வளர்ச்சி, மருத்துவம், ஆன்மீகம் மற்றும் பொருளாதார மேம்பாடு உள்ளிட்ட பல துறைகள் இதில் அடங்கும்.